மொபைல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருந்த கட்சி இப்படி ஆயிடுச்சாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்குமே சொல்ல தோணுது. அது எந்த கட்சின்னு உங்களுக்கே தெரியும், பாமக. எல்லா கட்சிகளும் அதிமுக திமுகவுடன் வந்து கூட்டணி போகும்போது அவங்க தான் வந்து உனக்கு இத்தனை தொகுதி தருவேன் அத்தனை தொகுதி தருவேன்னு சொல்லிட்டு, அதாவது அதிமுகவும் திமுகவும் வந்து மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு வந்து சொல்லுவாங்க. ஆனால் பாமகவை பொறுத்தவரைக்கும் அது மாதிரி கிடையவே கிடையாது. நீ எத்தனை தொகுதி கொடுப்பியோ அதெல்லாம் நாங்கள் வாங்க மாட்டோம், நாங்கள் எத்தனை தொகுதி கேட்குறோமோ அத்தனை தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பார்கனே வந்து பண்ணுவாப்புல. அது மாதிரியான ஒரு கட்சியில் இன்னைக்கு வந்து பார்த்தாங்க அப்படின்னா வெளியே போ அப்படின்னு அன்புமணியை துரத்தி விட்டுருக்காரு. ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட அவருடைய செயல்பாடுகள் சரியாகவே வந்து கட்சியில் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தரப்பு வந்து சொல்கிறாங்க. அப்படின்னாங்க செயல்பாடு சரியில்லை, அவர் தான் எல்லா இடத்துலையும் பார்த்து தானே இருக்கிறோம், பேட்டி தான் கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. பனையூரில் அவர் ஒரு தனி ஆஃபீஸ் வச்சுருக்காரு, அது வந்து அவரே சொல்லியிருக்காரு, எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். அதாவது பாமக தலைவராக இதுக்கு முன்னாடி வந்து ஜி.கே. மணி இருந்தார். ஜி.கே. மணிக்கு அப்புறம் பார்த்தோங்கன்னா இவர் இருக்கார். ஒன்றும் பெருசாக கட்சிக்குள்ளே ஒரு செயல்பாடும் இல்லை. இதுக்கு முன்னாடி அதிமுகவுடன் கூட்டணி இல்லை, பிஜேபியுடன் கூட்டணி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்ற தேர்தல் அப்போ போனாங்க. அப்பயும் ஒன்றும் செல்ஃப் எடுக்கல. இல்லை அதிமுக கூடயே இருந்திருந்தாவது அட்லீஸ்ட் தர்மபுரியாவது வந்து சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து 100% வந்து ஜெயிச்சிருந்தாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 ஓட்டுக்குள்ளே தான் அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து அடி வாங்குது. அதனால் கண்டிப்பாக ஜெயிச்சிருக்கலாம். இதெல்லாமே வந்து ரொம்பவே வந்து ஒரு அதிருப்தியில் இருக்காருன்னு சொல்லிட்டு, அதாவது ராமதாஸ் அவர்கள் ஒரு அதிருப்தியில் இருக்காரு அப்படின்ட்டே நம்ம சொல்லலாம். அதை தவிர்த்து வந்து பார்த்தோங்க அப்படின்னா சரியா நாடாளுமன்றத்துக்கும் போகிறது இல்லைங்க. சரி நாடாளுமன்றத்துக்கு தான் போலையே, சரி வேறு அங்கங்கே கட்சி ஆளுக்கெல்லாம் மீட் பண்ணுறது, இப்போ எலெக்ஷன் வேறு வரப்போகுது, அதுக்கப்புறம் வந்து என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பண்ணுவார்னு பார்த்தா இது வரைக்கும் எதுவும் பண்ணலை, வெறும் ஃபோட்டோ ஷூட் மட்டும் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு வந்து சொல்கிறாங்க. இந்த நிலையில் 84 வயது ராமதாஸ் அவர்கள் யாரும் வேணாயா, நானே என் கட்சியை வந்து எப்படி பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, நானே தான் இனிமேல் வந்து தலைவர், இனிமே பாமகக்கு எல்லாமே நான் தான், அவரை தூக்கி அப்படியே அழகா அப்படி தள்ளி விடு அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் அவர்கள் வந்து சொல்லிட்டாருங்க. இந்த நிலையில் அதாவது அன்புமணி ஆதரவாளர்கள் எல்லாருமே தைலாபுர தோட்டத்தில் நின்று ஐயா எங்கள் சின்ன ஐயா என்ன பண்ணார், அவர் வந்து தலைவர் பதவியிலேருந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு வந்து அவருடைய வீட்டாண்ட போயிட்டு ஒரே சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த நிலையில் அவர் மனசு மாறுமா மாறாதா அப்படின்றது தான் இங்கே வந்து ஒரு கேள்விக்குறியாக வந்து இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா பரசுராம் அவர்கள், அதாவது அவருடைய ராமதாஸ் அவர்களுடைய பேரனை அவருக்கு வந்து துணையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதவி கொடுக்கும்போது இவர் வந்து அவனால் எனக்கு தேவையில்லை, இன்னும் இளைஞர்களை வந்து நான் நிறைய எடுத்துகிட்டு வர்றதுக்கு அப்போவே வந்து ஒரு சின்ன முரண்பாடு வந்து இருந்தது அந்த பரசுராமோட விஷயத்திலே. இப்போ வந்து பார்த்தங்க அப்படின்னா ரொம்பவே உச்சக்கட்ட மோதல் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ 2026 எலெக்ஷன் ரொம்ப முக்கியமான எலெக்ஷன். அதே போல் பாமகவனுடைய வலிமை எல்லாருக்குமே வந்து தெரியும். இந்த நிலையில தான் அவரே வந்து நான் களத்துக்கு வரேன், இனிமேல் எல்லாரையும் நானே சந்திச்சுக்கிறேன், இனிமேல் இந்த கட்சியில் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணுமோ எல்லாமே நான் தான் இனிமேல் முன்னின்று பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூகம்பமே வந்து கிளப்பியிருக்காரு ராமதாஸ் அவர்கள். இருந்தாலும் ஒரு அதிருப்தியில் தான் அன்புமணி அவர்கள் வந்து இருக்காங்க. அவருடைய வீட்டு தரப்பும் அப்படி தான் இருக்காங்க. என்னப்பா ஆச்சு இவருக்கு, இவர் என்ன அடிக்கடி இது மாதிரி ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பும் வந்து அப்படி தான் இருக்காங்க அவங்க குடும்பத்திலே வந்து பார்த்தாங்க அப்படின்னா. இருந்தாலும் இந்த விஷயம் எத்தனை நாளைக்கு ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்தோம் நம்ம பார்க்கலாம். மீண்டும் கட்சியினர்லாம் அவர் கூட தைலாபுரத்தில் மறுபடியும் ஒரு மீட்டிங் வச்சு அன்புமணியை இணைச்சிருவாங்களா, அப்படி இல்லை அவரை தூக்கி ஓரம் போட்டதாகவே இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம ஐயாவே பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். மீண்டும் அடுத்த தகவலுடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.